இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தத்துக்கு யார் காரணம் தெரியுமா? இந்தியா தான் காரணம். இப்படிதான் கடந்த சில நாட்களாகவே திரைத்துறை பிரபலங்களும், சில எதிர்க்கட்சி தலைவர்களும் ஒரு நரேட்டிவ செட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நரேட்டிவ் ஒட்டுமொத்தமா தவிடுபொடியாயிருக்கு அண்மையில நடந்த ஒரு நிகழ்ச்சியால. இந்தியாவுக்கான பாலஸ்தீன் தூதர் அப்துல்லா அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நீங்களே ஒரு தடவ பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. India, under the chairmanship of the current Prime Minister, His Excellency Narendra Modi, is doing also great job to the Palestinian people. India is building right now more than one project. One of them is $1 million project, which is a hospital. India, under the chairmanship of the current Prime Minister, is also supporting the UNRWA. இப்ப அந்த வீடியோவ பார்த்திருப்பீங்க. இது குறித்த கூடுதல் தகவல்கள நமக்கு அளிப்பதற்காக தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமோட ஹெட் திரு ஆனந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ஆனந்த். நீங்க இன்ட்ரோ கொடுக்கும்போது சொன்னீங்க, இந்தியால வந்து பல அரசியல் கட்சிகள், பல சினிமா நடிகர்கள் வந்து இந்திய அரசு வந்து பாலஸ்தீன் அந்த ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் வைத்திருக்கு. அதுவும் குறிப்பா இன்னைக்கு ஆளக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவரு தான் வந்து இந்த போருக்கே காரணம் அப்படின்லாம் வந்து சில காலாவதியான நடிகர்கள் பேசி, இயக்குநர்கள் பேசி நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லை, காலாவதியான அரசியல்வாதிகளும் அதே கருத்து வச்சிருக்காங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்தியில் சமீபத்தில் ஒரு லெட்டரே எழுதியிருக்காங்க. யாருக்கு? பிரைம் மினிஸ்டருக்கு. நீங்கள் வந்து பாலஸ்டைன் விஷயத்தில் சரியாக செய்ய மாட்டீங்க, நீங்கள் ஏதாவது செஞ்சால் அந்த போர் நிற்கும் அப்படி இப்படிலாம் வந்து அவங்களும் ஒரு லெட்டர் எழுதி ரொம்ப மௌனமாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு மௌனமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெட்டர் ஒரு 5-6 பக்கத்துக்குலாம் எழுதியிருக்காங்க. வங்கதேசத்தில் இந்துக்கள் பாதிக்கப்படும் போது இந்த கடிதம் எழுதலை, பட் அட்லீஸ்ட் இஸ்லாமியர்கள் மேலேயாவது உங்களுக்கு பாசம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம நம்பலாம். ஏன்னா இஸ்லாமியர்களும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் தானே. ஆனால் இந்த செலக்டிவ் அம்னீஷியா கொண்ட நடிகர்கள், அரசியல்வாதிக்கு ஒரு மிகப்பெரிய சவுக்கடி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் கிடையாது, இல்லை பாஜகவினுடைய தேசிய தலைவர் கிடையாது, இல்லை பாஜகவினுடைய ஆதரவாளர் கிடையாது. இந்த போலி நடிகர்களுக்கு, காலாவதியான நடிகர்களுக்கு, காலாவதியான அரசியல்வாதிகளுக்கு பெரிய சவுக்கடி கொடுத்திருப்பது பாலஸ்தீனத்தினுடைய இந்தியாவினுடைய அம்பாசிடர், பாலஸ்தீன் நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ ரெப்ரசன்டேட்டிவ் இவங்களுக்கு ஒரு சவுக்கடி கொடுத்திருக்காரு. எங்க கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது இன்னும் ஹைலைட். கேரளாவில் காசா மக்களுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் நடத்துறாங்க, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அந்த கூட்டத்தில் இவங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட்டம் நாடு முழுக்க எதுக்கு நடத்துறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கூட்டத்திலலாம் வந்து மோடி எதுவுமே செய்யலை, இந்தியா எதுவுமே செய்யலைன்னு சொல்லி அப்படியே அந்த இஸ்லாமியர்கள் வாக்கு அப்படியே பாக்கெட் பண்ணி அந்தந்த மாநிலத்தில் அது இந்திய கூட்டணி பக்கம் கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய முயற்சி. தமிழகத்திலும் அதுக்கு தான் அந்த நடிகர்கள்லாம் அந்த மண்டல முடி போன நடிக்க வாய்ப்பு கிடைக்காத நடிகர்லாம் கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்க, பேச வச்சுருக்காங்க ஸ்டேஜில். ஸோ அந்த மாதிரி கேரளாவில் எடுத்த முயற்சி, அந்த முயற்சியில் அவர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, மோடியை பாராட்டி தள்ளியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு பாலஸ்டைன் விவகாரத்தில் மிக சிறப்பாக செயல்படுது. குறிப்பா பாலஸ்டைன் மக்களுக்கான நிதி உதவி வழங்குவதில் எந்த விதமான பாரபட்சமும் காட்டுவதில்லை. அது மட்டும் கிடையாது, திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி 24 மணி நேரமும் காசா மக்களுக்கும் பாலஸ்டைன் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா போன் எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு நாங்க வந்து நெருக்கமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடுதலாக அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு, அவங்கன்னா இந்தியா வந்து இஸ்ரேலோடையும் நெருக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் அவர் விளக்கம் தராரு. இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு, யுனைடெட் நேஷன்ல அவங்க மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பல நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி இருக்கும். அதுக்குள்ள நான் வரமாட்டேன், அது அவங்களுடைய பைலாட்டரல் டைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா சிறப்பாக செயல்படுது, இந்திய பிரதமர் சிறப்பாக இந்த விஷயத்தை கையாளுறாரு. பாலஸ்டைன் மக்களுக்கு உறுதுணையாக தோளுக்கு தோல் நிற்கக்கூடியவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. இதற்கு டேட்டாவும் இருக்கு. அதாவது வந்து அவர் வந்து இஸ்ரேலோட உறவு வச்சுக்காதும் அவங்களோட தனிப்பட்ட உரிமை. ஆனா பாலஸ்தீனுக்கு இவர்கள் ஆதரவா இருக்காங்களா அப்படின்னா இந்த அரசு ஆதரவா தான் இருக்கு. 100%. அது அவர் மனசுல ஒரு விஷயம் இருக்கு, அவர் ஆனா சொல்லல. பட் வேற இடத்துல அவர் பேசியிருக்காரு. இஸ்ரேலோட பேசாம எப்படி இந்தியாவால போரை நிப்பாட்ட முடியும்? இஸ்ரேல்ட்டையும் பாலஸ்டைன்ட்டையும் 2 பேருக்கிட்டையும் பேசக்கூடிய ஒரு தன்மையும் வாய்ப்பு இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு பார்த்தா உலகத்துல விரல் விட்டு எண்ணலாம். அதுல திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக முக்கியமானவர். நமக்கு தெரியும், நேத்தன்யாவுக்கு அவர் எவ்வளவு நெருக்கமானவர். பாலஸ்டைனுக்கு 2018ஆம் ஆண்டு போன முதல் இந்திய பிரதமர், பாலஸ்டைனுடைய பெரிய உயரிய விருது வாங்கி இருக்கக்கூடியவர். பாலஸ்டைன்ல வந்து தற்பொழுது அவங்களுடைய மிகப்பெரிய
மருத்துவமனை, மிகப்பெரிய லைப்ரரி, மிகப்பெரிய பிரிண்டிங் பிரஸ் எல்லாமே நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட நிதியில கட்டப்பட்டிருக்கு. அங்க வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்தியாவினுடைய நிதி உதவியில படிக்கிறாங்க. இப்போ போர் நடக்கும்போது கூட அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு UN மூலமாக இந்தியாவினுடைய முன்னெடுப்பு அப்படிங்கிறது அப்பாற்பட்டது. இதெல்லாம் வந்து இந்த அரசு என்ன கேட்டா பாஜக அரசு இதெல்லாம் விளம்பரப்படுத்தணும். அவங்க ஏன் விளம்பரப்படுத்துறாங்க படுத்தல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா சும்மா ஒரு இங்க வந்து இப்ப தாவேகா கட்சி சனிக்கிழமை ஒரு கட்சி நடக்குது இல்லையா, அந்த கட்சி வந்து இங்க ஒரு பிரியாணி அண்டால பிரியாணியை இது பண்ணிட்டு பேக் பண்ணி காசாவுக்கு அனுப்பி ஒரு 10 பேருக்கு அனுப்புனதா ஒரு நிகழ்ச்சி, அதெல்லாம் சோஷியல் மீடியால போட்டு அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியால விளம்பரப்படுத்தும் போது இவ்வளவு பெரிய உதவி ஒரு அரசு செய்யும் போது ஏன் அமைதியா இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ யாரெல்லாம் இந்தியா மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்களோ, இந்திய பிரதமர் மீது அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்களோ, அத்தனை பேருக்கும் நான் மீண்டும் சொன்ன போல பாலஸ்டைனுடைய பிரதிநிதியே டமால் டுமில்னு சவுக்கடி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது நம்மள பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் துருக்கியும் சரி பாகிஸ்தானும் சரி இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் இந்தியாவை வந்து தனிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்கு நிறைய முயற்சிகளை வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. அந்த முயற்சிக்கு இதனால ஒரு அடி விழுந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இந்த ஃபார்மேட் எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. இந்தியாவில் எப்படி எதிர்க்கட்சிகள் வந்து பிரதமர் மோடியையும் இங்க வாழக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்களையும் எப்படி பாஜகவையும் எப்படி இஸ்லாமியர்கள் கிட்ட இருந்து தனிமைப்படுத்த பார்க்குறாங்களோ, அந்த மாதிரி உலக அளவில் இந்தியாவை இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து தனிமைப்படுத்த பார்க்கறது 2 நாடுகள், பாகிஸ்தானும் துருக்கியும். குறிப்பா எதுக்கு அப்படி இந்தியாவை தனிமைப்படுத்தினா காஷ்மீர் விவகாரத்துல இஸ்லாமிய நாடுகள்லாம் நம்ம கூட நின்றுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா யதார்த்தம் என்ன, இந்தியா வந்து எந்த மதத்தையுமே இந்தியர்கள் எந்த மதத்தையுமே வந்து அந்நியர்களா பார்க்கறது கிடையாது. எந்த ஒரு மதமா இருந்தாலும் இந்தியாவில் வந்தவங்க அத்தனை பேருமே நிம்மதியா வாழக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்தியர்கள் எங்க போனாலும் அந்த எந்த மதத்தினுடைய நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் இந்தியர்களுக்குன்னு தனி மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமும் பார்க்குவோம். ஏன்னா இது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை. ஸோ என்னதான் பாகிஸ்தான் துருக்கி முயற்சி பண்ணாலும் இந்தியாவை தனிமைப்படுத்த முடியாது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களையும் பிரதமரையும் இஸ்லாமியர்கள்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. இது எல்லாமே ஒன்றாக தான் இருக்க போகுது. இவங்க அதாவது அந்நியர்கள் அயோக்கியர்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியுமே வெற்றி பெற போறதில்லை அப்படிங்கிறதும் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நமக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. தகவல்களை தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி ஆனந்த். ஸோ ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, இந்தியா பாலஸ்தீனுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு அந்நிய நாடுகள் தீவிரமாக முயற்சி மேற்கொண்டுட்டு வருது. அந்த முயற்சியை பாலஸ்தீனமே நேரடியாக தடுத்து நிறுத்தவும் செஞ்சுருக்கு. இதன் மூலமாக இந்தியா எந்த அளவுக்கு ஒரு ஜெனுயின் நாடாக இந்த போரை நிறுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கு அப்படின்ற உண்மையும் தெரிய வந்திருக்கு. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.